ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே மாஸ்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.2 8th சம் பார்க்க போகிறோம். ஸோ 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a solid sphere and a solid hemisphere have equal total surface area. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஸ்பியருக்கும் சாலிட் ஸ்பியர் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெண்டோட ஃபார்முலா எழுதிட்டு அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி ஈக்குவல் போட்டு இந்த ரெண்டு ஃபார்முலாவே ஒன்றா எழுதணும். ஸோ எழுதிட்டு இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ரேடியோ ஆஃப் தர் வால்யூம், அதோட வால்யூம் ஸ்பியரோட வால்யூமும் ஹெமிஸ்பியரோட வால்யூமும் 3:3√3:4. ஸோ இந்த ஃபார்மெட்டில் ரேட்டியோ ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவலாக கொடுத்துருக்கனால அந்த ஃபார்முலா ரெண்டையுமே இங்கே எழுதிட்டு இந்த பை இங்கே கேன்சல் ஆயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற 4r1² ஈக்குவல் டு 3r2² வரும். இப்போ 4/3 வரும். சாரி, இப்போ இந்த r1² இங்கே வச்சிடணும். ஈக்குவல் டு 3r2² போட்டு இந்த 4 வந்து இங்கே கீழே வந்து போயிடும். அதுக்கப்புறம் r1² ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த r2² இந்த சைடு இருக்குல்ல, இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வரும்போது ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடுக்கு வரும்போது இங்கே மேலே இருக்கிறது இங்கே வந்து கீழே r2² வந்துடும். ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த 3/4 இருக்குல்ல, ஸோ இந்த 3/4 வந்து எழுதிடணும். ஸோ 3/4ன்னு எழுதிடணும். இப்போ r1²/r2² வேல்யூ 3/4. இப்போ r1/r2 போட்டோம்னா √3√4ன்னு வரும். இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போனால் √ரூட்டாக மாறிடும். ஸோ √ரூட்டாக மாறும்போது இந்த √3 போட்டு இந்த √4 வந்து என்ன வரும், இந்த 2ன்னு வரும். ஸோ இதுதான் வேல்யூ. ஸோ r1/r2ஓட வேல்யூ வந்து இதுதான் வேல்யூ. ஸோ வால்யூம் ஆஃப் த வால்யூம், இப்போ வால்யூம் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா ஸோ வால்யூம் ஆஃப் எ ஸ்பியர் இஷ்டோன் போட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் அப்படின்னு எழுதிடணும். ஸோ அந்த வால்யூம்னு போட்டு எழுதிட்டு இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்னது, 4/3πr³. இப்போ வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்னது, 4/3. ஸோ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா 2/3πr³. ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா என்ன பண்ணுறோம்னா, இங்கே 3 இந்த 3 கேன்சல் ஆயிரும். இந்த 5 சாரி, நான் தப்பாக சொல்கிறேன். இப்போ பாருங்க, இங்கே எனக்குள்ள இந்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இங்கே r1/r2 வந்து √3/2 இருக்குல்ல. அப்போனா r1:r2னா √3:2 அப்படின்னு எழுதுலாம். ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்ன, 4/3πr³ இஷ்டோன்னு போட்டு வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன, 2/3πr³. அதான் ஹெமிஸ்பியர். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடும், இந்த 5 கேன்சல் ஆகிரும். இந்த 2 கேன்சல் பண்ணால் 1 ஆகும். இந்த இங்கே எனக்குள்ள 4 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் ரிமைண்டர் 2ன்னு வரும். 2 2s are 4, இது 2 1s are 2. ஸோ இது 2 டேபிளில் வரும், இது 2 டேபிள்லையும் போகிறோம். இப்போ இங்கே r1 எழுதிடுங்க, இங்கே r2 எழுதிடுங்க. ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு ரேடியஸ் இல்லையா. இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, எல்லாமே இங்கே 2 இருக்குது, இந்த 2 எழுதிடுங்க. இங்கே எனக்குள்ளே r1³ இருக்குது, இந்த r1³ எழுதிடுங்க. இஷ்டன்னு போட்டு இங்கே எனக்குள்ளே என்ன இருக்குது, 5 எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு, r2³ மட்டும்தான் இருக்குது. ஸோ r2³ மட்டும் எழுதிடுங்க. இப்போ 2 போட்டு r1:r2 √3:2 இல்லையா. அப்போனா r1க்கு பதிலாக √3ன்னு எழுதுங்க. r2க்கு பதிலாக இந்த 2 இருக்கு இல்லையா, r1க்கு பதிலாக இந்த √3 இங்கே போட்டுருங்க. அதே மாதிரி r2க்கு பதிலாக இந்த 2 எழுதிடுங்க. ஸோ 2³ எழுதிடுங்க.
இப்போ 2 √3 cube is to 2 cube போட்டுருங்க. அப்போ 2 போட்டு இப்போ √3 cube வந்து எப்படி எழுதலாம்னா √3 × √3 × √3 3 தடவை எழுதுவோம் க்யூப் ஃபார்மேட் இருக்கனால 2 cube 2 × 2 × 2ன்னு எழுதுகிறோம். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கே 2 √3 இருந்தால் √3 × √3 என்ன வரும், வெறும் 3ன்னு காமனாக ஒரு 3 வரும். இப்போ மிச்சம் இருக்க இந்த √3 வந்து இங்கே எழுதிடுங்க 3 √3. இந்த இஷ்டம் அப்படியே இங்கே போட்டுருங்க. இங்கே மிச்சம் என்ன இருக்குது, 2 × 2 இருக்குது, அந்த 4 இங்கே போட்டுருங்க. அவ்வளோதான் இப்போ ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்துச்சா 3 √3 = 4. ஸோ ஆன்சர் எழுதும்போது ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி ஆன்சர் எழுதுங்க. ஸோ அவ்வளோதான் பசம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.